வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தேங்காய் பாலை நம்ம கொதிக்க வைக்காம பச்சையாகவோ அல்லது லேசான சூட்டிலோ, உதாரணமாக இந்த ஆப்பம் இடியாப்பத்திற்கெல்லாம் தொட்டுக்கொள்வது போல அல்லது சொதி பாயாசம் செய்யும் போது இறுதியில் சேர்ப்பது போல அந்த மாதிரி நம்ம தேங்காய் பாலை சாப்பிடும்போது தான் அதனுடைய முழுமையான மருத்துவ குணங்களையும் விட்டமின்களையும் நம்ம அப்படியே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தேங்காய் பால் அளவாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்னென்ன குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, அதையெல்லாம் எப்படி உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயிற்றுப்புண் மற்றும் குடல் ஆரோக்கியம், அதாவது வயிற்றுப்புண் தீர்வதற்கு குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. அல்சருக்கு அருமருந்தாக தேங்காய் பால் இருக்கு. தேங்காய் பால் இருக்கக்கூடிய மிக முக்கிய மருத்துவ குணம் அது நமக்கு அந்த அல்சர் சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்புண்கள் ஆற்றக்கூடிய திறன் கொண்டது. ஸோ குறிப்பாக அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் காலை உணவை எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் சாப்பிடுங்க. அதே போல் காரசாரமான உணவுகள்லாம் அந்த அல்சர் கியூர் ஆகிற வரைக்கும் தள்ளி வைங்க. தேங்காய் பல உணவுகளோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா அல்சர் விரைவில் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். காரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு படலத்தை தேங்காய் பால் உங்களுக்கு உருவாக்கும். இது என்ன பண்ணணும்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலத்தன்மையை குறைச்சி வயிற்றினுடைய உட்புற சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கும். குறிப்பாக உங்களுக்கு அந்த நார் சத்து நீர் சத்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தேங்காய் பால் சரி செய்து கொடுக்குங்க. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை பெருக்கி செரிமான பாதையை எப்போதுமே தேங்காய் பால் உங்களுக்கு சீராகும். குறிப்பாக உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இது மாதிரி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே தேங்காய் பால் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக தேங்காய் பால் செயல்படும். லாரிக் அமிலம் தேங்காய் பால் இருக்குங்க. ஸோ இந்த லாரிக் ஆசிட் தேங்காய் பால் இருக்கிறதால இது அதிக அளவில் இருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இந்த தேங்காய் பாலில் தான் அதிகமாக இந்த லாரிக் அமிலம் காணப்படுது. ஸோ இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிருமி நாசினியாக இந்த தேங்காய் பால் உங்களுக்கு செயல்படும். இந்த கிருமி நாசினி அப்படின்னு சொல்ல போகும்போது தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா இந்த அமிலம் இருக்குது. ஸோ இந்த லாரிக் அமிலம் இருக்குங்களா, இது உடலில் மோனோலாரினாக மாறி உடல்நல குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளுக்கு எதிராக போராடி அந்த நோய்கள் எல்லாம் வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நமக்கு வலுப்படுத்துது. அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த நோயுமே நமக்கு வராது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுத்து கெட்ட கொழுப்புகளை குறைச்சி இதயத்தை பராமரிக்கிறதுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட்டோடைய ஹெல்த் சூப்பராக நமக்கு இருக்கும். HDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு தான் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு. ஸோ தேங்காய் பால் உடலில் இருக்கக்கூடிய அந்த HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் வைத்துக்கொண்டு LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்துக்கு நன்மை செய்யுது. ஸோ ஏன் நம்ம அந்த HDL அப்படின்ற அந்த நல்ல கொழுப்பை மட்டும் வைத்துக்கொண்டு LDL அப்படின்ற கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னா இந்த கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்களில் போயிட்டு படிந்து கொள்ளும். ரத்த நாளங்கள் வழியாக தான் இதயத்துக்கு நமக்கு ரத்த ஓட்டமே போகுது. ஸோ அப்படி அந்த இடத்துல போயிட்டு ரத்த கொழுப்புகள் படிந்து கொள்ளும் போது என்ன ஆகும்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். இன்னும் குறிப்பாக பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய, மெக்னீசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சீரான ரத்த ஓட்டத்தை எப்போதுமே அந்த ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ பிளட் பிரஷர் கண்ட்ரோல்லே நமக்கு இதனால இருக்கும். அப்போ இதய துடிப்பு சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இது மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும்னா தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. எலும்புகள் மற்றும் தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு, ஸ்ட்ராங் போன்ஸ், ஸ்ட்ராங் மசில்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் தேங்காய் பால் இருக்குங்க. ஸோ இது எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் எலும்புகளினுடைய வலிமைக்கும் தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கொண்டிருக்கு. ஸோ ஓரளவு இதில் நிறைந்திருக்கு அப்படின்றதால இது உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வரவிடாது. தசை பிடிப்பையுமே நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம் சத்து தசைகளில் ஏற்படக்கூடிய மசில்ஸ் கிராம்ப், அந்த தசை பிடிப்புகள் மற்றும் வலிகளை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தசைகளுடைய வலிமையை பன்மடங்கு உங்களுக்கு பலப்படுத்துறதுக்கு தசை
தசைகளுடைய வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து நீங்க குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அனிமியா வந்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, தேங்காய் பால் வந்து அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ தேங்காய் பாலில் நல்ல அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது வந்து ரத்த சோகையில் ஏற்படக்கூடிய சோர்வு, பலவீனம் இருக்கிறவங்களை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் வந்து மீண்டும் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை அப்பதான் நமக்கு வந்து கொண்டு செல்லும். ஸோ இதனால ஆக்சிஜன் சப்ளை நம்ம பெறும்போது சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிப்போம். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. ஸோ ரத்த சோகை ஏற்படுவதற்கான முதல் முக்கிய காரணமே இரும்பு சத்து உங்களுக்கு குறைஞ்சி ஆக்சிஜன் சப்ளைல தட்டுப்பாடு ஏற்பட்டதால தான். ஸோ அதை நீங்கள் இரும்பு சத்து, தேங்காய் பால் இருக்கக்கூடிய இரும்பு சத்து பெற்றுக்கொண்டு ஆக்சிஜன் சப்ளைவை பெற்றுக்கொண்டு சுறுசுறுப்பாக உங்களுடைய உடலை மாற்றிக்கிறதுக்கு, ரத்த சோகையை வந்து கியூர் பண்ணி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சர்மம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஸ்கின்னு, ஹேர் கேராக உங்களுக்கு வந்து இருக்கும். இயற்கையான மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு தேங்காய் பால் இருக்கும். தேங்காய் பால் வந்து நீங்கள் உங்களுடைய உணவாக நீங்கள் உட்கொள்வது அப்படின்றது மட்டும் இல்லாமல் சருமத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னாலுமே வறட்சி வந்து உங்களுக்கு நீங்கி மென்மையாக மாறும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய விட்டமின் இ வந்து சரும சுருக்கங்களை உங்களுக்கு வந்து தடுக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இயற்கையான மாய்ஸ்சரைசராக செயல்படுதுங்க இல்லையா, சருமத்தில் வந்து வறட்சி அப்படின்றது வந்து இருக்காது. சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு உங்களுக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு, மறுவடைந்த சருமம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சரும சுருக்கங்கள் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கூந்தல் வளர்ச்சியும் அதே போல தான். தலைமுடிக்கு வந்து தேங்காய் பால் கொண்டு நீங்கள் மசாஜ் செஞ்சு குளிச்சுட்டு வரும்போது கூந்தலுடைய அந்த அடி வேர்க்கால்கள் வரைக்குமே அது பலம் பெற்று முடி உதிர்வது அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை, இது மாதிரி எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் நினைவாற்றல் திறன் மேம்படுவதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பிரெயின் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். மெமரி பவர் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கீட்டோன்கள் வந்து தேங்காய் பால் இருக்குங்க. அப்போ தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCT கொழுப்புகளை கல்லீரல் வந்து உடைக்கும் போது கீட்டோன்கள் உருவாகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா மூளை செல்களுக்கு மாற்று எரிபொருளாக செயல்படும். அதனால முதுமை கால மறதி தடுப்பெல்லாம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வயது முதிர்வால ஏற்படக்கூடிய, அதாவது வயசான காலங்களில் ஏற்படக்கூடிய நினைவாற்றல் குறைபாடு, பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நரம்பியல் குறைபாடுகளினுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு, மூளையினுடைய செயல்திறனை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இந்த கீட்டோன்கள் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத நவீன ஆராய்ச்சிகளை குறிப்பிடுறாங்க. அப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இயக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மீண்டும் சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய மூளை செல்களை இயங்க வைத்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நினைவாற்றல் திறனை மேம்படுத்துறதுக்காக நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பாலை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்கணும். அளவாக நீங்கள் தேங்காய் பாலை வந்து பயன்படுத்தணும். தேங்காய் பால் வந்து அதிக கலோரி கொண்டது அப்படின்றதால ஒரு நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது 50 மில்லிலிட்டர்லேருந்து 100 மில்லிலிட்டர், அதாவது ஒரு சிறிய கியூப் அல்லது ஒரு அரை டம்ளர் அளவு குடிச்சிங்கன்னா அப்படியே அதுவே போதுமானது தான். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உடல் எடையை தீவிரமாக குறைக்க நினைக்கிறவங்க மற்றும் கடுமையான இதய நோய் இருக்கிறவங்களாம் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி சரியான அளவில் மட்டுமே தேங்காய் பாலை எடுத்துக்கொள்ளணும். நீங்களாகவே ஒரு அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ தேங்காய் பாலை எடுத்து நீண்ட நேரம் நீங்கள் வெளியில் வைக்கக்கூடாது. எளிதில் அது கெட்டு போயிடும். ஸோ எடுத்த உடனேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய் பாலை அப்படியே பயன்படுத்தி முழு பலனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா உங்களுக்கு பாக்டீரியா தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான வழிமுறைகளில் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு மருத்துவமைகளை பெற்றுக்கொள்ளலாம், நலமாக இருக்கலாம். அதுக்காக தான் இதை உங்களுக்கு வந்து குறிப்பிடுறோம். ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.